ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்போட பார்டர் யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த சிஎஸ்எஸும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் பார்டர் யூட்டிலிட்டிஸ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம எலிமெண்ட்க்கு பார்டர் செட் பண்ணுறதோ கஸ்டமைஸ் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்டருக்கு வித் கலர் திக்னஸ் அண்ட் ரேடியஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்டர் யூட்டிலிட்டிஸை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ஹெட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பான் டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பான் டேக்கில் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸாக இருக்க பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகியிருக்கா. நான் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் யூஸ் பண்ணி இதுக்கு நான் பார்டர் செட் பண்ண போகிறேன். ஓகே, கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நான் ஜஸ்ட்டு பார்டர்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இதான் கிளாஸ் நேம். பார்டர்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இதை சுற்றி பாருங்கள், ஒரு பார்டர் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பார்டரோட டிஃபால்ட் கலர் வந்துட்டு இந்த மாதிரி செகண்டரி கலர்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி கிரேயிஷ் கலரு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்டர்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த கலரில் தான் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்பான் டேக்கை கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு பார்டர் கிளாஸ் ஆட் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் செகண்டரி கலரில் எனக்கு ஒரு கலர் இருக்குது. ஸோ அதே டிஃபால்ட் கலர் வந்துட்டு இந்த கலரில் தான் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். பார்டர் ஹைஃபன் நம்ம பார்த்தோம்ல டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்டுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் செட் ஆஃப் கலர்ஸ், அதே கலர்ஸ் தான் வந்துட்டு இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் ஹைஃபன் ப்ரைமரின்னு மட்டும் கலர் கொடுத்துட்டேன். ஸோ சுற்றி பாருங்கள், எனக்கு ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பார்டர் ஹைஃபன் ப்ரைமரி யூஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி கலர் வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்துட்டு நான் ப்ரைமரிக்கு பதிலாக சக்ஸஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பார்டரோட கலர் வந்துட்டு க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்டுக்கு பார்த்தா அதே செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன் கலர்ஸை வந்துட்டு நம்ம பார்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணி நம்ம பார்டரோட கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்டரோட திக்னஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஹைஃபன் பார்டரோட திக்னஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்டர் ஹைஃபன் 1 to 5 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பார்டரோட திக்னஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1ன்னு மட்டும் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்டரோட திக்னஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து 1ல் தான் இருக்கும். ஓகேவா? பார்டர் ஹைஃபன் 3 கொடுக்குறேன். ஸோ அந்த பார்டரோட திக்னஸ் பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? 1 to 5 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம பார்டரோட திக்னஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்டர் வந்துட்டு எனக்கு 4 சைடுமே எனக்கு விசிபிளாக இருக்குது. எனக்கு ஒரு சைடு மட்டும் அந்த பார்டர் வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னா பார்டர் ஹைஃபன் டாப்னு மட்டும் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு டாப்பில் மட்டும் அந்த பார்டர் வந்து விசிபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் பார்டரோட திக்னஸ் வந்துட்டு நான் 5 கொடுக்குறேன். பாருங்கள், டாப்பில் மட்டும் எனக்கு அந்த பார்டர் வந்து விசிபிளாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் எனக்கு பாட்டமில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்டர் ஹைஃபன் பாட்டம்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த பார்டர் வந்து பாட்டமில் விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா பார்டர் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த கலர் வந்து அப்பியர் ஆகும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் வேணும் அப்படின்னா பார்டர் ஹைஃபன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஒரு சைடில் மட்டும் வேண்டாம், மற்ற 3 சைட்ஸும் எனக்கு பார்டர் வந்து வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்டர்னு மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு 4 சைடுமே இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ டாப்பில் மட்டும் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்டர் ஹைஃபன் டாப் ஹைஃபன் 0. ஸோ எனக்கு பார்டரில் மட்டும் எனக்கு பார்டர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஹைஃபன் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு டாப்பில் மட்டும் அந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு பாட்டம்லேயும் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்டர் ஹைஃபன் பாட்டம் ஹைஃபன் 0ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாட்டம்லேயும் வந்துட்டு அந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆகிரும். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், டாப்லேயும் ரிமூவ் ஆயிடுச்சு, பாட்டம்லேயும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் அந்த பார்டர் வந்து நம்ம கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பார்டரோட சைட்ஸ் வந்துட்டு எந்த சைட்ஸ் வேணும் எந்த சைட்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் எண்டுன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ வேண்டாங்கிறதுக்காக எனக்கு டாப்பில் வேண்டாம் பாட்டமில் வேண்டாங்கிறதுக்காக ஹைஃபன் 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டரோட ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்டரோட ரேடியஸ்க்கு நான் ஜஸ்ட்டு ரவுண்டர்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ரவுண்டர்னு மட்டும் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு சுற்றி பாருங்கள், எனக்கு ரவுண்டட் கார்னர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? 4 சைடுமே. சப்போஸ் வந்து எனக்கு டாப்பில் மட்டும் ரவுண்ட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த இடத்துல ரவுண்டட் ஹைஃபன் டாப்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள், டாப்பில் மட்டும் வந்துட்டு எனக்கு ரவுண்டட் கார்னராக இருக்குது, கீழே வந்துட்டு எனக்கு ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டாப்புக்கு பதிலாக பாட்டம்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாட்டமில் மட்டும் ரவுண்டட் கார்னர் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட் 4 சைடுமே ரவுண்டடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரவுண்டட்லேயே வந்துட்டு நான் ரவுண்டட் ஹைஃபன்
டாப்ல ரவுண்டடா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. எனக்கு டாப்ல மட்டும் ரவுண்டா ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டா இந்த பிக்சல்ல ரவுண்டா இருக்கு. ஸோ இந்த பிக்சல் சைஸ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டூ 5 ரேஞ்சுக்குள்ள. இப்ப நான் இந்த இடத்துல 5 குடுக்குறேன். டாப்ல எனக்கு ரவுண்டோட வந்துட்டு 5 பிக்சலுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். இந்த இடத்துல பாருங்க. எல்லாம் கர்வா வந்து அப்ளை ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் 3 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் கர்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த திக்னஸ வந்துட்டு 1 டூ 5க்குள்ள வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி நீங்க பாட்டம்ல வேணும் அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஜஸ்ட் ரவுண்டட்ன்னு மட்டும் குடுத்துட்டு, நான் 3ன்னு குடுக்குறேன். எனக்கு 4 சைடுமே வந்துட்டு 3 பிக்சலுக்கு ரவுண்டட் ஆகும். சப்போஸ் நான் இந்த இடத்துல 5 குடுக்குறேன். இங்க பாருங்க 4 சைடுமே வந்துட்டு எனக்கு 5 பிக்சல்ஸ்க்கு வந்துட்டு அந்த ரேடியஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு கர்வ் ஷேப்ல, சர்க்கிள் ஷேப்ல வேணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ரவுண்டட் ஹைஃபன் சர்க்கிள்னு நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு அந்த பார்டர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த பார்டரோட ரேடியஸ் வந்துட்டு ரவுண்டட் டாப்ல வேணுமா? இல்ல ரைட்ல வேணுமா? இல்ல லெஃப்ட், ஸ்டார்ட், எண்டிங் அந்த மாதிரி வந்துட்டு பார்டரோட ரேடியஸ் வந்துட்டு 4 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்டரோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ஸோ பார்டரோட ரேடியஸ் 1, 2, 5க்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்டர் யூஸ் பண்ணி நம்ம 4 சைடும் வந்து பார்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டாப், லெஃப்ட், பாட்டம்ல மட்டும் வேணும்னா, ஸோ பார்டர் டாப், பார்டர் லெஃப்ட்ன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப்ல வேண்டாம் அப்படின்னா, பார்டர் டாப் ஹைஃபன் 0ன்னு குடுத்து, அந்த டாப்ல மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, பார்டர் ஹைஃபன் போட்டு 1 டூ 5 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ போட்டு நம்ம பார்டரோட திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டரோட கலருக்கு வந்துட்டு பார்டர் ஹைஃபன் நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற ப்ரீ டிஃபைன் கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்டரோட கலர்ஸ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பார்டரோட ரேடியஸ வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரவுண்டடுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, இந்த ரவுண்டட்குள்ள எனக்கு டாப்ல ரவுண்ட் வேணுமா? பாட்டம்ல ரவுண்ட் வேணுமா? இல்ல 4 சைடுமே வேணுமா? இல்ல சர்க்கிள் ஷேப்ல வேணுமா? இல்ல ஒரு சைடு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரோட ரேடியஸ்க்கும் வந்துட்டு 1 டூ 5 ரேஞ்சுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? These are all the border utilities in Bootstrap. Okay. Next video la width and height பத்தி பார்க்கலாம். Thanks for watching. Happy coding.